السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா இந்த அருமையான நேரத்தில் அவனுடைய மன்னிப்பையும் அருளையும் வழங்க வேண்டும் என்று உங்களுக்காகவும் எனக்காகவும் துஆ செய்தவனாக. அன்பான சகோதரர்களே, சகோதரர் ரியாஸ் அவர்கள் ஒரு அருமையான ஒரு முன்னுரையை சொல்லிட்டாங்க. நான் நினைக்கிறேன் அந்த முன்னுரையே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பயான் தான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி எல்லாரும் இருக்கும். உண்மையிலேயே மார்க்கம்ன்றது எங்களோட உயிர் நாடி. ஆனால் துரதிர்ஷ்டமான நிலைமை என்னென்னா, பெரும்பாலும் அல்லாஹ் நாடிய சில மனிதர்களை தவிர பெரும்பாலும் மார்க்கம்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு மாதிரியும் அல்லது நேரம் கிடைச்சா பார்ப்போம் அப்படின்ற மாதிரியும் அதை ஆக்கியிருக்கிறன்றது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப கவலையான ஒரு விஷயமாக இருக்கிறது என்ற ஒரு கவலையை சொன்னவனாக, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்காக யாரெல்லாம் முயற்சி செஞ்சீங்களோ அத்தனை பேருக்கும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் மறுமையிலும் கூலிய தரணும், உங்களுக்கு அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் பரக்கத் செய்யணும் அப்படின்னு உங்களுக்காகவும் நான் பிரார்த்தித்தவனாக. அந்த முன்னுரையில் ஒரு விஷயம் மட்டும் ஒரு கரெக்ஷன். அது என்னென்னா, தமிழ் இஸ்லாஹி சென்டர் சார்பாக ஒரு ஃபுல் டைம் தாயியாக நான் இங்கே வரலை. தமிழ் இஸ்லாஹி சென்டர் தவாவுக்கு பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு எப்படி நான் வந்து பயான் பண்ணுறனோ அதே மாதிரி தமிழ் இஸ்லாஹி சென்டர் அவங்களோட பயானில் நம்மளை கூப்பிடுவாங்க. சில நேரம் நான் பிஸியுமே, சில நேரம் போவேன், அவ்வளோதான். அது ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. என்றாலும் நான் என்னையே ஒரு இயக்கமாக அடையாளப்படுத்தி கொள்வதில் எப்பவும் விருப்பம் இல்லை. இல்லை, நான் ஒரு தாயி, ஃப்ரீடமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய கொள்கை. அதனால் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொன்னேன். இயக்கமாக நம்ம அடையாளப்படுத்தும் போது அவங்களோட மிஸ்டேக்கையும் சேர்த்து நான் தலையில் தூக்க வேண்டி வரும். எனக்கு அது விருப்பம் இல்லை. விளங்குதா? இயக்கம்ன்றது வந்து உங்களோட விஷயங்களை செஞ்சு கொள்றதுக்கு அதில் ஏதாவது பெனிஃபிட் இருந்தால் ஓகே. ஆனால் நாங்கள் பின்பற்றுறது மார்க்கம் இஸ்லாம், அதில் நம்ம வெரி கிளியராக இருக்கணும் அப்படின்றது நான் எனக்கு சொல்லிக்கொள்கிற உபதேசம் போல உங்களுக்கும் அந்த உபதேசத்தை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். மனிதன் மறந்துவிட்ட மறுமை வாழ் தலைப்பு அப்படித்தானே? உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வருமே. என்ன டவுட் வரும்? நாங்கள் இங்கே மறந்துட்டிருக்கிறோம், அதுக்கு தானே பயானுக்கே வந்துருக்கிறோம், என்னமோ நாங்கள் மறந்த மாதிரி எங்களை கூப்பிட்டுக்கிறீங்கன்னு அப்படி ஒன்று வருதா? இது பொதுவாக நல்ல மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவும் நல்ல மனிதர்கள் தான். அவங்களுக்கு தேவையான போது கொஞ்சம் நினைவூட்டணும், கொஞ்சம் சொல்லணும். நல்ல மனிதர்களாக வாழ்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபதக்கிர், நினைவுபடுத்துங்கள்ன்றான். மூமின்களை பொறுத்த வரைக்கும் சில நேரம் மனுஷன் தவறு செய்வான் அல்லது சில நேரம் அலட்சியமாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபதக்கிர், நினைவுபடுத்துங்கள். ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நினைவுபடுத்துவது என்பது மூமின்களுக்கு பயன் தரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதனால் நமக்குள்ள நாம் சில விஷயங்களை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அக்திரு ذிக்ர ஹாதிமில் லத்தாத்னா, இன்பங்களை உடைத்தருகிற மரணத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகப்படுத்துங்க. நிறைய நீங்கள் மௌத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா அந்த உலக வாழ்க்கை சில நேரம் நம்மளை கொஞ்சம் சிலிப்பாக்கும். நாங்கள் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம். சில நேரம் நம்மளோட தொழில் சார்ந்த விஷயங்கள், நம்மளோட குடும்ப சார்ந்த விஷயங்கள், உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்களே கொஞ்சம் சில நேரங்களில் பராக்காக்க கூடும். அதனால் இந்த டீ கொடுக்குறத ஒரு கொஞ்சம் பிஸியாக்காதீங்க. ஆள்கிட்ட அதாவது கவனம் திரும்பும். அதனால் கடைசியாக குடிச்சுக்கொள்ளும், அப்படி வச்சுருங்க. கிடைச்சவங்களுக்கு சான்ஸ் தான், சரிதானே? கடைசியாக கொடுப்பேன். ஏன்னா அந்த ஆள்கள் சிந்தனை மாறப்படும். எல்லாம் இங்கே கவனித்து வைக்கணும். கொடுக்குற நீங்களும் கேட்க தானே வேணும், சரிதானே? ஹை, இப்போ நாங்கள் மனிதன் மறந்துவிட்ட மறுமை வாழ்வுன்ற தலைப்பில் என்னத்தை பேச போகிறோம்? இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டான்.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅப்துன். இந்த மனிதர்களையும் ஜின்களையும் நான் எதுக்கு படைச்சுக்கிறேன்டா, அவங்க எனக்கு அடிமையாக வாழணும், அவங்க என்ன வணங்கணும், அவங்க எனக்கு வழிபடணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்காக அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்பது அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா. இந்த உலக வாழ்வு என்பது மறுமைக்கான ஒரு விளைநிலமாக இருக்கிறது. நீங்க விவசாயம் பண்ண வந்துக்கிறீங்க, அறுவடை என்பது அங்கதான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லதி ஹலகல் மௌத் வல் ஹயாத். அவன்தான் வாழ்வையும் படைத்தான், மரணத்தையும் படைத்திருக்கிறான். எதுக்காக? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் செயல்களால் மிகச் சிறந்தவர்கள் என்று சோதிப்பதற்காக வேண்டும். அப்படின்னா நாம உட்கார்ந்து இருக்கிற இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை கூடம். ரிசல்ட் படைக்கும், எக்ஸாம்டா ஒரு ரிசல்ட் இருக்கணுமா இல்லையா? அதுதான் ஆகிரா. அதைத்தான் இப்ப நம்ம படிக்க போறோம். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பொருளை ஒரு நிறுவனம் உற்பத்தி செய்யறாங்க. உற்பத்தி செஞ்சு, உதாரணம் இந்த மைக், இந்த மைக்குக்கும் கம்பெனிக்கு ஏதாவது இப்ப சம்பந்தம் இருக்கிறா? எங்க யார் யூஸ் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. உற்பத்தியோட அவங்க விஷயம் முடிஞ்சு. ஆனா ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் இந்த மனித சமுதாயத்தை படைச்சதோட அவனோட விஷயம் முடிஞ்சுதாண்டா. படைச்சதோடு மட்டுமல்ல, படைக்க முன்பிருந்தே இந்த மனிதனை பற்றிய விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்குது. நம்ம பிறக்க முதல்ல, இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், உங்களுக்கு எத்தனை வயசு? சும்மா வயசை கேட்டால் ஒரு பிரச்சனை ஆகிருப்போம். சும்மா ஒரு 40 வயசுன்னு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு நம்மளோட டாக்டருக்கு 40 வயசு, அப்படி தானே? 45 வருஷத்துக்கு முதல்ல டாக்டர் நதீர் நீங்கள் எங்கிருந்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன ஆன்சர்? நோ ஆன்சர், அப்படி தானே? நீங்கள் 40 வருஷம்டா, 45 வருஷத்துக்கு முதல்ல ஹூ ஆர் யூ, நீங்கள் யார்? அல்லாஹ் இதுக்கு பதில் சொல்றான். எப்படி சொல்றான்? ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனுன் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரன். மனிதனுக்கு ஒரு காலம் இல்லையா அவன் யாருண்டே இல்லை சொல்லப்படுவதற்கு. இப்ப நான் ஒரு டாக்டர்னு சொல்லலாம், அல்லது நான் ஒரு மேனேஜர்னு சொல்லலாம், நான் ஒரு மௌலவின்னு சொல்லலாம், அப்படிதானே? நாம் நம்மட வயசு 40னா 45 வருஷத்துக்கு முதல்ல நான் யார்? நான் ஒருத்தனும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், ஒன்றும் இல்லையப்பா நீ சொல்றதுக்கு. அப்படி இருந்த ஒன்ன இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான்டா. அவன் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை உள்ளவனாக இருப்பான் என்று நீங்க முதலாவது யோசிக்கணும். இந்த பூமியில படைச்சதுக்கு முதல்லயே அல்லாஹ் தஆலா அந்த மனித சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று வாங்கி. எல்லாரும் ஜும்மா போனீங்களா? போயிருப்பீங்க, அப்படித்தானே? இந்த ஜும்மாட தலைப்பு என்ன தெரியுமா? இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு என்னண்டா, மின் தலாயிலில் வஹி அல் வஃபாஉ பில் அஹத். ஒரு மனிதனுடைய ஞானத்தில அடையாளங்கள்ல உள்ளதுதான் அவன் செஞ்ச வாக்குறுதியை நிறைவேற்று. அவன் செஞ்ச வாக்குறுதியை நிறைவேற்றுறது தான் அவன் மிகச்சிறந்த நல்லவன் என்பதற்கு அடையாளம். நீங்க வாக்குறுதியை சும்மா அள்ளி வீசிக்கிட்டே போறீங்க, ஒன்னையும் நிறைவேற்றுறீங்க இல்ல, நீங்க ஒரு உருப்படியான ஆள் இல்லை. அப்ப இன்றைய இந்த ஜும்மாவுடைய தலைப்பு என் கையில் இருக்குது. இந்த தலைப்பை இன்னைக்கு சொல்றாங்க, அதாவது அல்லாஹ் தஆலா வாங்கி இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியில, வாக்குறுதி என்பது 2 வகை. ஒன்று, மனிதன் தன்னுடைய ரப்புக்கு ஒரு வாக்களிச்சுட்டு வந்திருக்கிறான். ரப்புக்கு ஒரு வாக்களிச்சுட்டு வந்திருக்கிறான். அல்லாஹ் இதை சொல்றான். எப்படி சொல்றான்டா, நீங்க எடுத்து பாருங்க, சூரத்துல் ஆராஃப்ல 7வது அத்தியாயத்தில் 172 173 அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? வஇது அகத ரப்புக மின் பனி ஆதம மின் ظுஹூரிஹிம் ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ. ஆதமுடைய சந்ததிகளை அவங்க படைக்கப்பட முன்னுக்கு அவர்களுடைய சந்ததிகளை வெளியாக்கி அல்லாஹு தஆலா ஒரு ஒப்பந்தம் எடுத்தான். என்ன ஒப்பந்தம் எடுத்தான்? அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களோட ரப் இல்லையா? அப்ப மனிதர்கள் சொன்னாங்க, பலா, நாங்க உன்னை ரப்பாக ஏத்துக்கிறோம், நீதான் ரப்பு, நீதான் எங்கட ரப்பு என்று மனிதன் சொன்னான். அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க.
இது எதுக்காக அல்லாஹ் சொல்றான்? சொல்லி போட சொல்றான். காலு பலா, சொன்னார்கள் ஆமா நீ ரப்பு தான். ஷஹிதுனா அன் தகூல யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலின். வறுமை நாளில் வந்து சொல்லப்படாது நாங்க இதை விளங்காம இருந்துட்டோம், எங்களுக்கு தெரியாம இருந்துட்டோம், அப்படி நீங்க சொல்லக்கூடாது என்பதற்காக உங்களை படைக்க முன்னுக்கே உங்களிடம் ஒரு வாக்குறுதி வாங்கித்தான் இந்த உலகத்துக்கே அனுப்பி இருக்கிறான். அல்லது அவு தகூலு, நீங்க சொல்லக்கூடாது இன்னமா அஷ்ரக ஆபாவுனா, நாங்க சிறுக்கெல்லாம் வைக்கல, எங்களோட மூதாதையர்கள் சிறுக்கு வச்சாங்க, அதை பார்த்து நாங்களும் வச்சோம், அவங்க செஞ்சதைத்தானே நாங்க செஞ்சோம், அப்ப குற்றவாளிகள் நாங்க இல்லையே, எங்களோட மூதாதையர்கள் தானே அப்படின்னு அவங்க மேல நீங்க குற்றத்தை போட்டுட்டு நீங்கள் தப்பிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்றான் இந்த எக்ரிமெண்டோட தான் உலகத்துக்கே வந்துக்கிறீங்க. நம்மளை யாராவது அல்லாஹ் எப்படாப்பா எக்ரிமெண்ட் பண்ணினான்னு கேட்டா பதில் சொல்லிடுமா? அப்ப அல்லாஹ் இதை நமக்கு குர்ஆன்ல நினைவுபடுத்துறான். நாங்க இப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன். இது அல்லாஹ் வேற இடத்துல சொல்றான். அலம் அஹதி இலைக்கும், உங்களோட ஒரு ஒப்பந்தம் செய்யவில்லையா யா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளே, உங்களோட நான் ஒரு எக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். என்ன எக்ரிமெண்ட்? அல்லா தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை நீங்க வணங்கிடப்படாது, நீங்க ஷைத்தானை வணங்கிவிடக் கூடாது என்று உங்களிடம் ஒப்பந்தம் வாங்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லா தஅபுது ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று சொல்லலையா? நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஷைத்தானுக்கு பின்னால போனீங்களே, பாவத்தில் இருந்தீங்களே, தப்பு செஞ்சீங்களே அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நீங்கள் ஷைத்தானை உங்களுக்கு எதிரின்னு சொல்லலையா? வ அனிஅபுதூனி, என்னை நீங்கள் வணங்க வேண்டும், ஹாதா சிராத்து முஸ்தகீம், இதுதான் நேர்வழி என்று நான் உங்களுக்கு சொல்லலையா? அப்ப அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைக்க முதல்லயே மனிதனிடம் ஒரு ஒப்பந்தம் வாங்கித்தான் அனுப்பிக்க. அப்படின்னு சொன்னா நான் சொன்னேனே, இந்த மைக்கை கண்டுபிடிச்சவனுக்கும் மைக்குக்கு இப்ப சம்பந்தம் இல்லை. அவனுக்கு தெரியாது எங்க மைக்கு யார் பேசிட்டு இருக்கிறா, பழுதா போயிட்டா, இருக்குதா, வேலை செய்தா தெரியாது. ஆனா படைச்ச ரப்பு இருக்கிறானே, படைக்க முன்னுக்கே உங்களிடத்துல ஒப்பந்தத்தை வாங்கினது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழும் போது நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்காணித்து எழுதி நாளைய மஹ்ஷர் மைதானத்தில் உங்களை நிறுத்தி விசாரிக்கிறீங்க. ஃபைனல் இல்லை, இப்போ நம்ம ப்ரொசஸிங், நம்மட வாழ்க்கை ஓடிக்கிட்டு. உண்மையிலே இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. அல்லது ஹலக்கல் மௌத் வல் ஹயாத், அவன் தான் மௌத்தையும் படைத்தான் வாழ்வையும் படைத்தான். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல முதலாவது மௌத்தை சொல்றான் பாருங்க, மௌத்தையும் வாழ்வையும் தான், வாழ்வையும் மௌத்தையும் தான் சொல்லணும் சரியா பார்த்தா. அப்போ மௌத்து என்பது யாருமே சொல்ல இயலாது. நான் இத்தனை வருஷம் வாழுவேன், நான் 50 வருஷம் வாழுவேன், இல்லாட்டி 100 வருஷம் வாழுவேன் சொல்ல இயலாது. அப்போ வாழ்க்கை என்பது நிச்சயம் இல்லை, மௌத்து என்பது உண்மையானது. அப்ப அல்லாஹ் தஆலா இதை ஒரு வாய்ப்பாக நமக்கு தந்து என்ன செஞ்சுக்கிறான்? மனிதனை வழிகாட்டுகிறான். இன்னா ஹதைனாஹு ஸபீல், பாதையை, தெளிவான ஒரு பாதையை மனுஷனுக்கு காட்டியிருக்கிறான். இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, ஒன்று நன்றியோட வாழலாம், அல்லது நன்றி கெட்டவனாக நீ வாழலாம். நீ சரியான பாதையில் நீ வாழலாம், அல்லது மோசமானவனாக வாழலாம். முடிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், உங்களில் ஒவ்வொருவரும் மரணத்தை சந்திக்க போகிறீர்கள். யாரும் மரணத்துக்கு இல்லை நான் மௌத்தா போக மாட்டேன், அல்லது நான் இத்தனை வருஷத்துக்கு பிறகுதான் மௌத்தா போவேன் சொல்ல இல்லாது. எனி செகண்ட் இந்த சபையிலையோ அல்லது வெளியிலையோ அல்லது நாளைக்கோ அல்லது அடுத்த வருஷமோ அடுத்த வாரமோ யாருக்கு எப்போ வேண்டாலும் மௌத்து வரலாம். எங்கிருந்தாலும் ஐனமா குந்தும் யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களுக்கு மௌத்து வரும். ஹாஸ்பிட்டல்ல இந்த உலகத்திலே பெரிய ஹை ஃபெசிலிட்டிஸ் உள்ள எல்லா வகையான தொழில்நுட்பங்கள் அடங்கிய மருத்துவமனைக்கு போனாலும் மௌத்து என்பதை யாரும் தடுக்க முடியாது. எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் ஐனமா குந்தும், அல்லாஹ் சொல்லும், நீங்க எங்கிருக்க போறீங்க, எங்கிருந்தாலும் உங்களை மௌத்து வந்தடையும். நீங்க மௌத்துக்கு பயந்து வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா, ஒரு பலமாக கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் மௌத்து உங்களை வந்து சந்திக்க போகுது. மௌத்துக்கு யாரும் எதுவுமே பாதுகாப்பு போட முடியாது. அப்படின்றா அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களோட வாழ்க்கையின் உண்மையான வெற்றி இந்த உலகத்தில் கிடைக்கிற வெற்றி அல்ல. நம்ம ஒரு பெரிய தொழில் இருக்கலாம், அல்லது நம்ம பெரிய ஒரு தொழில் அதிபராக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய இடத்துல சவுண்ட் குடைக்கலாம், முஷ்கில பெரிய இடத்துல நம்ம வேலை செய்யக்கூடிய ஆட்களா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நாம கொண்டு சேர்க்கப்பட இருக்கிறோம். அப்ப உண்மையான சக்சஸ் ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரகத்திலே இருந்து தூரமாக்கப்பட்டு வஉத்கிலல் ஜன்னah,
சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டானோ ஃபகது ஃபாஸ், அவன்தான் வெற்றியாளன். உண்மையான சக்சஸ் இந்த உலகத்தில் இருக்கிறதல்ல. இந்த உலகத்தில் நாம் ஒரு பெரிய தொழில் அதிபராக இருக்கிறோம், நமக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, சொத்துக்கள் இருக்குது, நமக்கு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. இந்த பிஸ்னஸோட எத்தனை வருஷம் வாழ போகிறோம்? ஒன்று பிஸ்னஸுக்கு நாங்கள் இருக்க மாட்டோம், அல்லது நாங்கள் இப்போ பிஸ்னஸ் இருக்காது. அப்படி தானே உலக வாழ்க்கைன்றது. சில ஆட்கள் சொல்ல நானெல்லாம் ஜிம்மெல்லாம் செஞ்சு ஒட்டம்பெல்லாம் சும்மா எந்த நாளும் டெய்லி காலையில் வாக்கிங், பின்னார வாக்கிங், அது இது எல்லாம் சொல்லி அப்படின்றோம். நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, உங்களுக்கு முன்னால் வர வண்டி ஒழுங்காக வரணுமே, அவன் கொண்டு விட்டா என்ன செய்யறது? உங்களோட பொடி என்ன இரும்பா? மனுஷன் வாழ்க்கை அப்படிதான் சோழர்கள். அப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது நிச்சயம் இல்லை. அப்போ சக்சஸ் ஒருத்தர் சொல்றதா இருந்தா மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை தான். அல்ல அதைத்தான் சொல்றான், ஃபமன் வமன் ஜுஹ்ஸிஹ அனின்னா வஉத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ். எவன் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டானோ அவன் தான் வெற்றியாளன். அந்த வெற்றி தான் நம்ம இப்ப பேசுற தலைப்பு. மனிதன் மறந்து போல அந்த மறுமை வாழ்க்கை. நம்மள எத்தனை பேர், நம்மட சகோதரர் ரியாஸ் அவங்க ஒரு வசனம் சொன்னாங்க, அழகான வசனம். உண்மையிலே எனக்கும் அது கேட்கும்போது ஒரு பயமா தான் இருந்தது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல் காஃபிரூன்னு கேட்கவும் இல்லை, அல்ல யா பனி ஆதம்னு சொல்லவும் இல்லை, யா பனி இஸ்ராயிலும் இல்லை. அல்லாஹ் சொல்ல, மூமின்களே இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத். ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் சொல்றான். இப்ப நான் ஒரு ஆளை பார்க்கிறேன், நல்ல மனுஷன், மாஷா அல்லாஹ், நல்ல மார்க்க தீன்தாரி, ஒரு ஆளை பத்தி நான் சொல்றேன். நீங்க என்ன பத்தி சொல்லுங்க? இப்ப நீங்க என்ன பத்தி சொல்லுங்க? மாஷா அல்லாஹ், மௌலு சூப்பரா, அல்லாஹ்வுக்கு பயந்த மனுஷன், அவர் அப்படிப்பட்டால் இப்படிப்பட்டால். அது உண்மையா? உண்மை இல்லை. ஏன் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? வெளிப்படையாக நான் பேசுறதை வச்சு சொல்லலுமா? மாஷா அல்லாஹ், இவர் தான் சொர்க்கத்துக்கு போவாரு, இவர் பெரிய தக்குவாதாரி சொல்லல. ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொரு மனுஷனும் நீ ஒன்ன பார், என்ன பத்தி எனக்கு தெரியுமா இல்லையா? ஃபல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். ஒவ்வொருத்தனும் பார்த்து கொள்ளட்டும் நாளைய மறுமைக்கு நீ என்னத்தை அனுப்பிக்கிறான். இப்ப நான் மௌத்தா போனா என்னோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியுமா இல்லையா? என்னுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் உண்மையாக அல்லாஹ்வுக்கு பயந்திருக்கிறேனா? ஏன்னா அல்லாஹ் தஆலா நயவஞ்சகர்கள் சொல்லும் போது கூட வெளிப்படையா, இதா ராய்தஹும் துஜிபுக அஜ்சாமுஹும், வெளிப்படையாக நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கோலங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். வஇன் யகூலு தஸ்மஉ லிகௌலிஹிம், பேசினா நல்லா கேட்டுக்கிற மாதிரி பேசுவாங்க. அப்ப பேச்ச கோலங்களை வச்சு சொல்லலாது. அல்லாஹ் சொல்றான், வல் தன்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகத். ஒவ்வொருத்தனும் பாரு நீ மறுமைக்கு என்ன அனுப்புகிறான். அப்ப நம்மட மறுமை உண்மையான வெற்றியா தோல்வியா என்பதை முடிவு செய்ய வேண்டியவர்கள் யாரு? நான் அல்ல. நீங்க பயானுக்கு வந்ததால மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு ஆண்டு நான் நினைக்கலாம். அந்த நினைப்பு சரியா? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். நீங்க இக்லாஸா வந்தீங்களா, உண்மையா வந்தீங்களா தெரியாது. அப்போ இந்த உலக வாழ்க்கையில நம்மட மறுமை வாழ்க்கை சரியா இருக்குமா இல்லையான்றத இன்னொரு ஆள் முடிவு செய்ய முடியாது, நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இது முதலாவது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்டா, இந்த உலகத்துல மனிதனுடைய வாழ்க்கையை கவனிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா அல்லாஹ் சொன்னான், இந்த உலக வாழ்க்கை உங்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் தந்திக்கிற ஒரு வாய்ப்புண்டு. எப்படி? அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. இப்ப நான் சொன்னேன், உங்களில் மிகச்சிறந்தவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வாழ்க்கையையும் மௌத்தையும் தந்திருக்கிறான். அப்ப நீங்க உங்கள நல்லவர்களா இல்லையானதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். அல்லாஹ் தஆலா சும்மா இல்லை, இந்த மைக்க உருவாக்கினவனுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாம இருப்பது போல நம்ம படைச்ச ரப்பு படைக்க முன்னுக்கே நம்ம இடத்துல எக்ரிமெண்ட் வாங்கினா, படைச்ச பிறகு நாம் எப்படி வாழப்போகிறோம் என்பதற்காக இந்த வாய்ப்பை தந்தது மட்டுமல்ல, அவன் நம்மளோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கண்காணிப்புக்கு, அல்லாஹ்வுடைய பார்வைக்கு யாராவது மறைஞ்சு வாழ முடியுமா? நாம் ஒரு செயலை செய்யறோம், உலகத்தில் யாருக்கு வேண்டாலும் மறைக்கலாம், படைச்ச ரப்புக்கு மறைக்கலுமா? மறைக்கல. அப்படின்னா இந்த உலகத்தில் நாங்கள் பயப்பட வேண்டியது மனிதர்களுக்கு அல்ல. யாருக்கு பயப்படணும்? நம்ம படைச்சி நம்மளை கண்காணிச்சு நம்மட செயல்களை எழுதி நாளைய மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால நம்மட செயல்பாடுகளை அல்லாஹ் விரிச்சு, இதோ உன்னுடைய பதிவேடு இருக்கிறது, இக்ரா கிதாபக், ரீட் யுவர் புக், நீனே படிச்சு பார், கஃபா பி நஃப்ஸிக அல் யௌம அலைக ஹஸீபா, உன்னைய கணக்கு பார்க்கிறதுக்கு நீனே போதும்.
வாசி பாருப்பா, நீ செஞ்சது உனக்கே தெரியும். இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. உன்னை கணக்கு பார்க்க நீ போதும்னு அல்லாஹ் சொல்ல போறான். நம்மளோட ஒவ்வொரு நடவடிக்கையும் பதியப்படும். இப்போ நாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நம்மளை சூழ யார் இருக்கிறான்? வானவர்கள் இருக்கிறான். அந்த ஹதீஸை மட்டும் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது ஃபுல்லாக படித்து காட்டுறேன். இது போன்ற சபைகள், இப்போ நாங்கள் நிறைய டூர் போகிறோம், சுற்றுறோம், சலாலாக்கு போகிறோம், அங்கே போகிறோம், டேமுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், இதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் இதில் எல்லாம் கிடைக்காத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த சபையில் இருக்குது. பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன லில்லாஹி மலாயிகா, அல்லாஹ்வுக்கு என்று சில வானவர்கள் இருக்கிறார்கள். யதூஃபூன ஃபித் துருக், அவங்க பாதைகளில் எல்லாம் சுற்றி திரிகிறார்கள். எல்தமிசூன அஹ்ல திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களை அவர்கள் தேடுகிறார்கள். நம்ம எதுக்கு வந்திக்கிறோம்? அல்லாஹ்வை பற்றி பேச வந்திக்கிறோம். அல்லாஹ் பற்றி பேசுறது, அல்லாஹ்வோட விஷயங்களை நம்ம பரிமாறுறது, நம்ம அல்லாஹ்வுக்கு சுப்ஹானல்லாஹ்ன்றது, அல்ஹம்துலில்லாஹ்ன்றது, தக்பீர் சொல்றது, தஹ்லீல், சுப்ஹானல்லாஹ், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய நினைவு தான். அப்ப எல்தமிசூன அஹ்ல திக்ர் ஃபஇதா வஜது கௌமன், அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுகிற ஒரு சமுதாயத்தை கண்டுவிட்டால், ஒரு கூட்டத்தை கண்டுவிட்டால், தனாதவ், ஏனைய வானவர்கள் எல்லாம் அழைக்கிறார்கள், ஹலும்மு இலா ஹாஜத்திக்கும், நீங்க தேடி வந்த சபை இதோ இருக்கிறது, அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறது, அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்படுகிறது, ஹலும்மு இலா ஹாஜத்திக்கும் கால் ஃபயஹுஃபூன பி அஜ்னிஹத்திஹிம் இலா ஸமா, அந்த சபை இங்கிருந்து வானம் வரைக்கும் வானவர்களால் சூழ்ந்து கொள்ளப்படுறாங்க. இந்த சபையில வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். ஃபயஸ்அலுஹும் ரப்புஹும், அல்லாஹ் இந்த சபையை பற்றி வானவர்கிட்ட கேட்கிறான். வஹு அஅலமு மின்ஹும், ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ன நடக்குது, தெரியாம கேட்கல. ஏன்னா அல்லாஹ் இவங்கிட்ட கேட்டு தான் வழங்கணும் இல்லை. வஹு அஅலமு மின்ஹும், கேட்கப்படுற வானவர்களை விட அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனாலும் அல்லாஹ் கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? என்னுடைய அடியார்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? அவங்க வந்து யா அல்லாஹ் உன்னை தஸ்பீஹ் செய்றாங்க, உன்னை பெருமைப்படுத்துறாங்க, உன்னை புகழ்றாங்க, உன்னை போற்றுறாங்க அப்படின்னு. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஹல் ரஆனி, என்னை பார்த்து போட்டா இதெல்லாம் செய்யறாங்க, என்னை கண்டாங்களா? நேர அல்லாஹ் பார்த்துட்டு தானே எல்லாம் பண்றாங்க? இல்ல, அவங்க பார்க்கல. வல்லாஹி மா ரஅவு காலு ஃபயகுல் வ கைஃப லவ் ரஅவுனி, என்னை பார்த்தா அவங்க எப்படி இருப்பாங்க? உன்னை பார்த்தா இதைவிட கூடுதலாக உன்னை புகழ்வார்கள், இதைவிட கூட உனக்கு தஸ்பீஹ் செய்வார்கள் அப்படின்றான். அப்ப அதுக்கு பிறகு என்ன கேட்கிறாங்க அந்த அடியார்கள்? அவங்க சொர்க்கத்தை கேட்கிறாங்க. சொர்க்கத்தை பார்த்தாங்களா? அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கத்தை பார்த்தாங்களா? இல்லையா அல்லாஹ். சொர்க்கத்தை பார்த்தா இதை விட அதை ஆசைப்படுவாங்க, அதை அடையறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதுக்காக முயற்சிவாங்க. எதிலிருந்து பாதுகாப்பு தர்றாங்க? நரகத்திலிருந்து பாதுகாப்பு தர்றாங்க. நரகத்தை பார்த்தாங்களா? இல்லை. பார்த்திருந்தா இன்னும் இந்த நரகத்தை விட்டு ஓடுவார்கள், பாதுகாப்பு தேடுவார்கள். அப்படி சொல்லிக்கிட்டே வராங்க. வானவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அல்லாஹு தஆலா அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னால், அதாவது யகூலு மலக் மினல் மலாயிகா, சில ஆட்கள் வந்திருப்பாங்களாம், அவங்க இந்த சபைக்குன்னு வரல, ஏதோ அவங்க வேற தேவைக்கு வந்தாங்க, அவங்களும் இதுல வானவர்களால் சூழப்படுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு இந்த மன்னிப்பு கடமையாகி விட்டது. அல்லாஹ்வுடைய சபைகள் இருக்கிற அந்த சபைக்கு ஒரு பரக்கத்து இருக்கு. நம்ம எத்தனையோ தனிப்பட்ட வேலைகளுக்காக போறோம், தனிப்பட்ட விஷயங்களுக்காக நாங்க உலக வாழ்க்கையில மகிழ்ச்சிக்காக போறோம், அதிலெல்லாம் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை இது போன்ற சபைகள் நமக்கு தருகிறது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் இதையெல்லாம் கண்காணிக்கிறான். மனிதனுடைய ஒவ்வொரு செயல்களும் அல்லாஹ்விடத்தில் கண்காணிக்கப்படுகிறது, எழுதப்படுகிறது. அவனுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுவது ஏன் என்றால், நாளைய மறுமையில அல்லாஹ் உங்க கையில ஏட்ட தந்துடுவோம். நீனே படிச்சுப்பார். வாதிகபீர்ல ஜாபிர் மஸ்ஜிதில் இத்தனாம் தேதி ஒரு பயானுக்கு போயிருக்கிறேன். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட நன்மையின் பட்டியலில் நான் இதை உதாரணத்துக்கு சொன்னது இந்த சந்தர்ப்பத்துக்காக சொல்றேன். இது மாதிரி நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. எதுக்கு தெரியுமா? நாளைய மறுமையில் உங்களுக்கான பிரதிபலன் தருவதற்காக. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வாழ்வும் மரணமும் உங்களை சோதிப்பதற்காக. அல்லாஹ் சொன்னானே, என்ன சோதனைடா? உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் கண்காணிக்கிறான், அதை எழுதுகிறான். வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதி, அடியார்களை அவர்களுக்கு மேலால் இருந்து அவன்தான் ஆட்சி செய்கிறான். வயுர்சிலு அலைக்கும் ஹஃபதத்தன், வானவர்களை உங்களுக்கு அவன் அனுப்பியிருக்கிறான். ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத்,
உங்களில் ஒருவருக்கு மரணம் வருகிற போது தவஃபத்துஹு ருசுலுனா, நம்முடைய வானவர்கள் கைப்பற்றி கொண்டு விடுகிறார்கள், உயிரை எடுத்து விடுகிறார்கள். வஹும் லா யுஃபர்ரித்தூன், அதிலே அவர்கள் எந்த மிஸ்டேக்கும் விட மாட்டாங்க. சும்ம ருத்து இலல்லாஹி மௌலாஹுமுல் ஹக், பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவன் வஹுவ அஸ்ரஉல் ஹாசிபின், மனிதர்களை விசாரிப்பதில் மிகவும் துரிதமானவனாக அவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை கண்காணித்து அவர்களுடைய நடவடிக்கைகளை பதிவு செய்கிறான். அல்லாஹ் இது குர்ஆனில் நிறைய சொல்றான். எப்படி யா அய்யுஹன்னாசு தக்கூ ரப்பக்கும், மனிதர்களை நீங்கள் உங்கள் ரப்பை பயந்து கொள்ளுங்கள், அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்திருக்கிறான். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். இப்போ நம்ம எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் நம்முடைய பேச்சுக்கள் அல்லாஹ்விடத்தில் கண்காணிக்கப்படுகிறது, நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் கண்காணிக்கப்படுகிறது, நம்முடைய எண்ணங்கள் அல்லாஹ்விடத்தில் கண்காணிக்கப்படுது. அல்லாஹ் இதை ஏராளமான இடங்கள்ல சொல்றான். இன் துபுது ஷைஅன், நீங்கள் ஒன்றை வெளிப்படுத்தலாம், அவு துஃபு, அல்லது நீங்கள் அதை மறைத்து விடலாம். ஃபஇன்னல்லாஹ கான பிகுல்லி ஷைஅன் அலீமா, அல்லாஹ் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறான். உங்களோட விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு எதுவுமே மறையாது. யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், உங்களுக்கு முன்னால உள்ளதையும் உங்களுக்கு பின்னால் நடக்க போவதையும் அல்லாஹ் அறிகிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, வானத்திலோ பூமியிலோ அல்லாஹ்வுக்கு எதுவும் மறையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட விஷயங்களை அல்லாஹ் பார்த்துக்கிட்டான். நம்மளே இல்லாமல் அல்லாஹ் பார்ப்பான், நம்மளே இல்லாமல் கண்காணிப்பான். நம்ம ஒரு செயலை செய்யும் போது அவர் பார்ப்பாரு, இவர் பார்ப்பாரு, நம்மளை பற்றி தவறா நினைப்பாரு, இவர் நினைப்பாரு. இதெல்லாம் தூக்கி போடுங்க, நம்மளோட ரப்பு நம்மளை பார்த்துக்கிட்டான், நம்மளோட ரப்பு நம்மளை கண்காணிக்கிறான். நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் அல்லாஹ்விடத்திலே பதியப்படுகிறது. அல்லாஹ் சொல்றான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானவைகளுடைய திறவுகோல் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்க்கு ஒன்றும் மறையாது, நமக்கு தான் மறையுமே தவிர அல்லாஹ்வுக்கு மறைவானவைகளுடைய திறவுகோல் அவனிடம் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லா ஹுவ, அவனை தவிர மறைவான விஷயங்களை யாரும் அறிய முடியாது. வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் என்ன இருக்கிறது என்பதை அவன் அறிகிறான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, மரத்தில் இருந்து ஒரு இலை விழுந்தால் கூட அவனுக்கு தெரியாமல் விழாது. வலா ஹப்பத்தின் ஃபீ துலுமாத்தில் அர்த், பூமியின் இருள்களுக்குள் மறைந்து கிடக்கிற ஒரு சின்ன விதையாக இருந்தாலும், வலா ரத்பின் வலா யாபிசின், அது ஈரமாக இருந்தாலும் காய்ந்ததாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மறையாது. இல்லா ஃபி கிதாபி முபீன், அல்லாஹ்வுடைய ஏட்டில் அதுவும் இருக்கிறது. அல்லாஹ்வை பொறுத்தவரையும் அவனுக்கு மறைவு என்பது இல்லை, உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அதாவது லா துத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அவனை அடையாது. வஹுவ யுத்ரிகுல் அப்சார், அவனே பார்வையை அடைஞ்சிக்கிறான், அவன் பார்த்துக்கிட்டான், நீங்க பார்க்கலாட்டி அல்லாஹ் உங்களை கண்காணிக்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா நேரடியான அவனுடைய பார்வையிலிருந்து யாரும் மறைய முடியாது. மாணவர்கள் என்ன கேட்டான்? அவனுக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் அடியார்கள் என்ன செய்யறாங்கன்னு விசாரிச்சான். அவனுக்கு தெரியாமையா? வஹுவ அஅலமு பிஹிம், வானவர்களை விட அவனுக்கு தெரியும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய இன்னொரு கண்காணிப்பு என்னடா, வானவர்களையும் இந்த உலகத்தில் மனிதர்களது செயல்பாடுகளை நடவடிக்கைகளை கண்காணிக்க வச்சிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன், உங்கள் மீது கண்காணிக்கக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள். கிராமன் காத்திபீன், சங்கையான எழுத்தாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். யஅலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்யக்கூடியவற்றை அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். வானவர்கள் என்ன செய்றாங்க? பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சபையில் நாம இருக்கிறோமா, நம்மளை கண்காணிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் வானவர்கள் இருக்கிறாங்க. நீ என்ன பண்றான்னு பார்க்கறது, நீ என்ன நினைக்கிறான்னு பார்க்கறது, நீ என்ன செய்யறான்னு பார்க்கறது. யாரும் அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்தே மறையலாது. அல்லாஹ் வானவர்களை வேற சாட்டிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அம் யஹ்சபூன அல்லா நஸ்மஅ சிர்ரஹு வ நஜ்வாஹு, இந்த மனுஷன் நினைக்கிறானா அவன் ரகசியமா பேசுறது, அவன் ரகசியம் பேசுறது, அவன் ரகசியமான நடவடிக்கைகளை எல்லாம் அவன் அல்லாஹ் விளங்காம இருக்கிறான் என்று நினைக்கிறானா மனுஷன்? அல்லாஹ் சொல்றான், பலா வருசுலுனா லதைஹிம் யக்து, நம்முடைய தூதர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க நினைக்கிறீங்க யாரும் இல்லை, வாங்க ரெண்டு பேர் தனியாக போய் நம்ம போய் என்னது, அல்லாஹ் வானவர்களை உங்களோட கூட வச்சுக்கிறான். நீங்க என்ன பண்றீங்கன்றது அல்லாஹ் கண்காணிக்கிறான். இது அல்லாஹ் குர்ஆன்ல இன்ன ருசுலனா யக்துபூன மா தம்குரு, நீங்கள் செய்கிற சதிகளும் கூட வானவர்களால் எழுதப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு மனுஷனும்
வானவர்களாலும் கண்காணிக்கப்படுகிறார்கள். ஜும்மாவுடைய தினத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களுடைய வரவை பதிவு செய்வதற்கு வானவர்கள் இருக்கிறாங்க. முதலாவது நீங்க ஜும்மாவுக்கு வந்தா ஒட்டகம் பலியிடக்கூடிய அந்த நன்மை கிடைக்கும். வானவர்கள் எழுதுறாங்க. ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், புகாரில 929 இலக்கத்தில் செய்தியை பார்க்கலாம். இதா கான யௌமுல் ஜும்ஆ வகஃபத்தில் மலாயிகா அலா பாபில் மஸ்ஜித். வானவர்கள் பள்ளி வாசல்லே அமர்ந்து கொள்கிறார்கள். யக்துபூனல் அவ்வல ஃபல் அவ்வல். முதலாவது வாரது யாரு, அடுத்தது வாரது யாரு, எழுதி கொண்டிருக்கிறார்கள். வமஸலுல் முஹஜ்ஜிர் கமஸலில் லதி யுஹ்தி பதன. முதலாவது யார் வாராரோ அவர் ஒட்டகத்தை அறுத்து பலியிட்டு நன்மையை அவர் அடைகிறார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப என்னது, வானவர்களும் நம்மளை பார்த்து கிடைக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகா பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார். இரவிலும் பகலிலும் உங்களை கண்காணிக்கிற வானவர்கள் மாறி மாறி வராங்க. 2 ஷிஃப்ட். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யதஆகபூன், உங்களை மாறி மாறி கண்காணிக்கிறார்கள். வயஜ்தமிஊன ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ர் வ ஸலாத்தில் அஸ்ர். ஃபஜ்ர் தொழுகையிலும் அஸ்ர் தொழுகையிலும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்ப ரொட்டேஷன் எப்போ, ஃபஜ்ருக்கு வரவங்க அஸ்ருக்கு தான் போவாங்க. புரியுதா? 2 நேரத்தில் வானவர்கள் ஷிஃப்டாவே கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சும்ம யஅருஜுல் லதீன பாது ஃபீக்கும். இரவிலே உங்களோடு தங்கியிருந்த வானவர் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை அல்லாஹ்விடம் கொண்டு செல்கிறார். சுப்ஹானல்லாஹ். அப்ப நாம எப்படி தப்புறது? அப்ப அல்லாஹ், நான் சொன்னேன், இந்த உதாரணம் சொன்ன அதுதான், இந்த மைக்கை கண்டுபிடிச்சவனுக்கு அவனுக்கு எந்த டச்சும் இல்லை. படைச்ச ரப்பு நம்மளை படைச்சது மட்டுமல்ல, அவனுக்கும் அடியார்களுக்கும் இடையில சம்பந்தம் இருந்துகிட்டே. ஃபைனல் வரலையே, ஃபைனல் எப்போ, அதான் மாஷர். அதுக்கு தான் பார்த்துக்கிட்டோம். நம்ம நினைக்கிறது நாம எல்லாம் பண்றோம், நம்ம எவ்வளவு சாதுரியமா ஏமாத்துறோம், பொய் சொல்றோம், சீட் பண்றோம், ஏன்னா மோசடி பண்றோம். நம்ம எவ்வளவு டேலண்ட், அதெல்லாம் அவரோட மார்க்கெட்டிங் டேலண்ட் விளங்கும். அங்க சில ஆளுக்க அந்த சீட் பண்றத டேலண்ட் நினைக்கிறாங்க. நானெல்லாம் மாட்டிப்படாம செய்வேன்ப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் அப்படின்றது. அவன் நாம நம்மளே ஏமாத்தி கொள்றோமே தவிர உண்மையாக ரப்பு நம்மளே பார்த்து கிடைக்கிறான். நம்ம இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று மனிதர்களுக்கல்ல நம்ம பயப்பட வேண்டியது, படைச்ச ரப்புக்கு தான் பயப்படும்ன்றதை நாங்கள் விளங்கி கொள்றோம். அது மாத்திரமல்ல, வானவர்கள் உங்களோட நடவடிக்கைகளை கண்காணிக்கிற மட்டுமல்ல, உங்களோட நன்மைகளுக்காக அவங்க போட்டி போடுறாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் நபித்தோழர்கள் தொழுது கிடைக்கிறாங்க. ஃபலம்மா ரஃபஅ ராஸஹு மினர் ரக்அ ருக்கு, அதாவது தொழுகையில் அந்த சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு எழும்பின போது ஒரு மனிதர் பின்னால சொன்னார், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ அப்படின்றார். ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. ஃபலம்மா இன்ஸரஃப், ரசூலுல்லாஹ் தொழுது முடிஞ்சு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால் மனில் முத்தக்கல்லிம், ஒரு துஆவை ஓதுறாங்களே, இந்த ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் ஓதுனாரே, அது யார் ஆள் அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால் அன, நான் தான். ரஅய்து பித்அத்தன் வ 30 மலக்கா, 30 வானவர்களை நான் பார்த்தேன். அவர்களில் இந்த நன்மையை எழுதுறது யாருக்கு போட்டி போட்டாங்க அப்படின்னு விளங்குதா என்னண்டு? இந்த உலகத்தில் நம்முடைய நடவடிக்கைகள் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றதை நாங்கள் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இப்போ வானவர்களால் கண்காணிக்கப்படுறோம். முதலாவது அல்லாஹ்வோட பார்வை, அதுக்கு முடி தப்பே இல்லாது. 2வது வானவர்கள் மூலம் நாம் கண்காணிக்கப்படுகிறோம். அடுத்த இன்னொரு விஷயம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், வகுல்லு இன்சானின், ஒவ்வொரு மனிதனுக்கும், இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்ஜம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி, அவன் பதிவேட்டை கழுத்தில் வச்சுக்கிறோம். எங்க ஒன்று வச்சுக்கிறோம்? கழுத்தில் வச்சுக்கிறோம். உன்னோட நல்லது கெட்டது, உன்னோட நீ நல்லவனா கெட்டவனான்ற முடிவு எங்க இருக்குது? உன்னுடைய கழுத்திலே இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான். அதை என்ன செய்வான்டா, வனுஹ்ருஜு லஹு யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாள்ல அந்த ஏற்றை அல்லாஹ் வெளியாக்குவான். யல்காஹு மன்சூரா, அது அவன முன்னுக்கு பார்க்குற மாதிரி ஏடு கழுத்தில். அந்த ஏட்டை கியாமத்து நாள்ல அவன் பார்க்கக்கூடிய அந்த ஏடாக அவன் அதை வெளியாக்குவான். அல்லாஹ் சொல்றான், இக்ரா கிதாபக், இப்போ உன்னை ஏட்டை படிச்சு பார், நீ செஞ்ச எல்லாம் அங்கே இருக்கு. நம்ம செஞ்ச அத்தனை பாவங்களும் இருக்கு, நாம செஞ்ச அத்தனை நன்மைகளும் அதில் எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்றான், இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, இன்றைக்கு இன்னொருத்தர் உன்னை பத்தி ஒன்றும் சொல்ல தேவையில்லை, உனக்கே தெரியும் நீ என்ன செஞ்சுக்கிறான், படிச்சு பார். அல்லாஹ் சொல்றான், மனிஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸி, எவன் நேர்வழியில் இருந்தானோ அவன் தனக்காகவே நேர்வழியில் இருந்திருக்கிறான். ஒமன் தல்ல, எவன் வழிகட்டு விட்டானோ ஃபஇன்னமா யதில்லு அலைஹா, தனக்கு எதிராகவே அவன் தீங்கு செய்து கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப கழுத்துல மனிதனுடைய பதிவடி
கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ சில நேரம் நமக்கு ஒரு நினைப்பு ஒன்று வரும். இந்த உலகத்தில் இவ்வளோ அநியாயம் பண்ணுறான் மனுஷன், சீட் பண்ணுறான், ஏமாத்துறான், பிறருடைய சொத்துக்களை முழுங்குறான், ஹராத்தில் ஈடுபடுறான், விபச்சாரம் செய்கிறான், வட்டி வாங்குறான். ஆனாப்பா நல்லா தானே இருக்கிறான், சப்ப ஜீவித்து, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல இன்கம், நல்ல வீடு, நல்ல வெஹிக்கிள். அப்புறம் நாமளும் அந்த மாதிரி செய்வோமே, மனுஷன் அப்படி தானே. அவர் நல்ல பாதையில் போகும்போது வட்டி வாங்காமல் அடுத்தவனை ஏமாற்றாமல் போகும்போது உங்களோட வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் இன்னொருத்தனை பார்ப்பீங்க, அவன் எல்லாம் பண்ணுறான், ஆனால் சூப்பர் லைஃப். அப்போ நமக்கு நினைப்பு வரும், அவனை மாதிரி நம்மளும் மாறிடுவோமே. நம்ம இப்படியே எத்தனை நாளைக்கு மார்க்கோ ஹலாம் ஹராம் ஹலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கணுமா, அப்படி போவோமேன்னு நினச்சா அல்லாஹ் சொல்கிறான், இதை வலவ் யுஆஹிதுல்லாஹு ன்னாஸ பிதுல்மிஹிம், மனிதர்கள் செய்கிற அநியாயத்துக்காக அல்லாஹ் உடனே மனிதனை பிடிப்பதாக இருந்தால் மா தரக அலைஹா மின் தாப்பத்தி, இந்த பூமியில ஒருத்தனை விட்டிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான், மா தரக அலைஹா மின் தாப்பா வலாக்கின் யுஅஹிருஹும் இலா அஜலின் முஸம்மா, அவனுக்கு டைம் ஒன்று வச்சுக்கிறேன். இந்த டைமை தெரியாம நாம பார்க்குறோம், மாஷால்லா நல்லா தர போயிருக்கான், நல்லா வாழ்றோம், நல்ல வெஹிக்கிளுக்கு மாஷால்லா BMW போறான், ரோல்ஸ் ராய்ஸில் போறான், எல்லா வண்டியும் வச்சுக்கிறான், நல்ல பெரிய வீட்டில் இருக்கிறான், பெரிய தொழில் செய்கிறான். அங்கப்பா என்னடா லைஃப், நினச்சா பிஸ்னஸ் கிளாஸில் போகிறான் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறோம். பார்த்து அவனை மாதிரி, இந்த காரூனை மாதிரி. அல்லாஹ் சொல்கிறான், அவனை அப்படி வச்சுக்கிறதுக்கு காரணம் அவனோட பாவமெல்லாம் அல்லாஹ்க்கு தெரியாமல் இல்லை, டைம்னு வச்சுக்கிறான். வலவ் யுஆஹிதுல்லாஹு ன்னாஸ பிமா கஸபு மா தரக அலா ظهرها மின் தாப்பா, இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் மிச்சம் இருக்காது. அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், லா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ظالمون, இந்த அநியாயம் செய்யக்கூடியவங்க நினைக்கவானா அவங்க செய்கிற அநியாயத்தை பார்த்துக்கிட்டு அல்லாஹ் கணக்கில்லாமல் இருக்கிறான், கேலஸ் ஆகிக்கிறான். காஃபில்ன்றது விலங்கையில் அவனுக்கு நம்ம செய்கிறதெல்லாம் சில ஆளுக்கு அப்படி தான் நினைக்கிறேன்ப்பா, நான் எப்படியெல்லாம் பண்ணுறேன், எவ்வளோ டெக்னிக் பண்ணுறேன், எவ்வளோ ஏமாத்துறேன், எவ்வளோ நான் கோர்ட்டுக்கே வேண்டிய ஒன்று பண்ணுவேன், நான் தப்பு செஞ்சு போட்டு நானே பேசுவேன்ப்பா அப்படின்னு டேலண்ட்னு நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீ நினச்சி கொள்ளாத, நீ செய்கிற அநியாயம் அல்லாஹ்வுக்கு விளங்காமல் இல்லை. அல்லாஹ் சொல்றான், லா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ظالمون இன்னமா யுஅஹிருஹும் லியௌம், அல்லாஹ் உனக்கு ஒரு டைம் வச்சுக்கிறான், அந்த நாள் வந்து விட்டால் தஸ்ஹசு ஃபீஹில் அப்சார், பார்வைகள் எல்லாம் நிலைகுத்தி போய்விடும். அல்லாஹ் சொல்றான், முஹ்தியின், மனிதர்கள் அங்கும் இங்கும் ஓடுவார்கள், முக்னிஇ ரூஸிஹிம், அவர்களுடைய மேலே உள்ள பார்வை கீழே வராது, லா யர்தத்து இலைஹிம் தரஃபுஹும், அவர்களுடைய பார்வை அப்படியே மேலே பார்த்த மாதிரியே ஓடிக்கிட்டுப்பான். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நாள் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே தான் அல்லாஹு தாலா இந்த மனிதனுடைய விஷயத்தை எல்லாம் கண்காணிச்சு இருக்கிற காரணம், உனக்கு ஒரு டைம் இருக்குது, மௌத்து தான் உன்ன உண்மையான முடிவு. அந்த முடிவை இந்த உலகத்தில் யாரும் சேலஞ்ச் அல்லாஹ் விட்டுட்டான். மௌத்துக்கு யாரும் எந்த விதமான வேலையும் செய்யலாது. மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் மௌத், அதை முறியடிக்க இயலாது மனுஷனால். அது சொல்றான், ஒத்தகு யௌமன், ஒரு நாள் இருக்கிறது, நீங்கள் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த நாளிலே கொண்டு செல்லப்பட இருக்கிறீர்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத், ஒவ்வொருத்தனும் எதனை சம்பாதித்தானோ அதற்கான கூலி அங்கே வழங்கப்பட இருக்கிறது. வஹும் லா யுலம், எந்த அநியாயமும் அங்கே செய்யப்பட மாட்டாது. எனவே அல்லாஹ் தஆலா சொன்னான், வத்தகு யௌமன், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷையா, யாரும் யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. உலகத்தில் ஒரு எக்ஸிடம் பண்ணால் நீங்கள் போய் நின்று ஹெல்ப் பண்ணலாம், ஒரு ஆபத்தில் இருக்கிறாண்டா ஹெல்ப் பண்ணலாம், ஒரு பொருளாதார நெருக்கடினா ஹெல்ப் பண்ணலாம், தொழில் இல்லைண்டா ஹெல்ப் பண்ணலாம், சாப்பாடு இல்லை ஹெல்ப் பண்ணலாம். அங்கே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, யாருக்கும் செய்யலை. அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றோம். அப்படின்னா என்ன, சும்மா பயந்து இருங்கன்னு அர்த்தமா? உங்களை சீர்படுத்துங்கன்னு அல்லாஹ் ஒரு மெசேஜ் வைக்கிறாங்க. அதை பயந்துக்கிட்டே இருங்கன்ற அர்த்தம் என்ன, நம்ம செயல் மோசம், அங்கே போய் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் தப்பணும்டா, நம்ம செயலை மாற்றணுன்றதுக்கு தான் அல்லாஹ் இதெல்லாம் சொல்கிறான். அப்போ நான் மறந்து விட்டு அந்த நாளை அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதன் மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்படுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நாள் எப்படி இருக்கும் தெரியுமா, துதுன ஷம்சு யௌமல் கியாமா, மனிதன் எழுப்பப்படுகிற அந்த நாளிலே, மஹ்ஷரிலே, கியாமத்து நாளிலே சூரியன் மிகவும் பணித்து கொண்டு வரப்படும். மினல் கல் ஹத்தா தக்கூன மின்ஹும் கமிக்தாரி மீல், ஒரு மீல் அளவுக்கு சூரியனை பணிச்சிருப்பாங்களாம். ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொன்ன உடனே நபித்தோழர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மீல் அளவுன்னு சொன்னாங்களே,
என்ன, அதாவது மீலுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்றும் இந்த சுருமா போடுற குச்சி கையளவுக்கு இந்த அளவுக்கு அதுக்கு சொல்றது. ஒரு மைல்னு சொல்றோமே நம்ம, அந்த ஒரு மைலுக்கு சொல்லுது. ரசூலுல்லாஹ் மீல்னு சொன்னாங்கன்றது தவிர எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு தெரியல. சரி, குச்சி ஒரு மைலுக்கு சூரியன் வந்தால் எப்படி இருக்கும்? வியர்வையிலே மக்கள் மூழ்கி இருப்பார்கள். அவங்க எந்தெந்த அளவுக்கு அமல் செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மஹ்ஷர் மைதானத்தில் மனிதர்கள் எழுப்பப்படுவாங்க. யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லா. மஹ்ஷர் மைதானத்தில் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். அவர்கள் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள். காலிலே செருப்பில்லாமல் இருப்பார்கள். அதாவது ஹத்னா செய்யப்படாமல் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். சொன்ன உடனே குல்து யா ரசூலல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரை கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அன்னிசாஉ வர்ரிஜாலு ஜமீஅன், ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க யா ரசூலல்லாஹ், யன்துரு பஅதுஹும் இலா பஅத், ஒருத்தர் பார்க்க மாட்டாங்களா? எல்லாம் நிர்வாணம்டா நல்லா இருக்குமா? அதாவது பெண்கள் ஆண்கள்லாம் கலந்துக்கிற இடத்துல நிர்வாணமாக எல்லாம் எழுப்பினா ஆண்கள் பெண்களை பார்ப்பாங்களே யா ரசூலல்லாஹ்ன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில பயங்கரமான நேரம் இருக்குது, அங்கே நிர்வாணம் விளங்காது, ஒன்றும் விளங்காது. பயங்கரம் தான் அங்கே முன்னுக்கு நிற்கும். ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி. அந்த நேரத்தில் ஒருத்தன் ஆண் பண்ணியா பார்த்துக்கிட்டிப்பா. ரசூலுல்லாஹ் அதுக்கு சொல்றாங்க, எப்படின்னு சொன்னா, எப்படி கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா, ஆயிஷாவே, அல் அம்ரு அஷத்து மின் அன் யன்துர பஅதுஹும் இலா பஅத். சிலரை பார்த்து ரசிக்கக்கூடிய நாள் அது இல்லை. மனுஷன் அங்க பைத்தியம் முடிச்சு போய் நிற்பான். பயங்கரமாக இருக்கும். அங்க யாரும் யாரையும் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் எழுப்பக்கூடிய அந்த நாள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாளில் நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கிறதுக்கு நம்மட தயாரிப்பு என்னன்றதான் நம்மட கொஸ்டின். நம்ம ரெடியா? நம்மட வணக்க வழிபாடுகள், நம்மட கொள்கை, நம்மட மார்க்கம்ன்றது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்படி ஆக்கிக்கிறோம்னா, எதுக்கு நம்ம உலகத்துக்கு வந்தோமோ அதை விட்டுட்டு எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் செஞ்சு நம்ம இன்றைக்கு மௌத்தா போனால் நீ எத்தனை ரியால் பேங்கில் போட்டு வச்சுக்கிறான்னு இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்க போகிறது. நீ எவ்வளோ காலம் உழைச்சா, என்ன சம்பளம், இது எதுவுமே வராது. நீ அல்லாஹ்வுக்கு செஞ்சது என்ன? அல்லாஹ்வோட கடமையை நிறைவேற்றினியா? உனக்கு அதை பற்றி தெரியுமா? இன்னைக்கு துரதிர்ஷ்டவசம் என்னண்டா, நம்மள நிறைய பேருக்கு மார்க்கத்தை பற்றிய போதுமான அறிவில்லை, விளக்கம் இல்லை, குர்ஆனை படிக்க நேரம் இல்லை, குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு விளங்க இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, இதை விட நம்மளோட வாழ்க்கையில் என்ன துரதிர்ஷ்டம் வேணும்? நம்ம அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ செய்கிறோம். அல்லாஹ் எதையுமே தடுக்கலை. நீங்கள் சம்பாதிக்க போவேனான்னு சொல்லலை, நீங்கள் பொருளாதாரம் தேட வேணான்னு சொல்லலை, உங்களோட மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்க வேணான்னு சொல்லலை. எல்லாத்தையும் செய்யுங்க. ஆனால் படைச்ச ரப்புக்கும் உங்களுக்கும் இடையில உள்ள உறவு என்ன? இந்த உறவை நாம் சீர்படுத்தாத வரையும் கியாமத்தில் நம்மளோட நிலைமை நஷ்டம் தான். ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. அல்லாஹ் சொல்றான், எவன் என்னுடைய நல்லுபதேசத்தை புறக்கணிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை நெருக்கடியானதாக இருக்கு. அல்லாஹ் சொல்றான், வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. கியாமத்துடைய நாளிலே அவனை குருடனாக நாங்கள் எழுப்புவோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறான், லிம ஹஷர்தனி அஅமா, யா அல்லாஹ் குருடனா என்னை எழுப்பிட்டே, யா அல்லாஹ் எதுக்காக என்னை குருடனாக்கிட்டா? வகுந்து பசீரா, நான் தான் உலகத்தில் நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அல்லாஹ் சொல்றான், வகதாலிக அத்ததுக ஆயாத்துனா ஃபனஸீதஹா. நம்முடைய வசனங்கள் உனக்கு வந்ததே, அதை நீ ஓதினியா? அதை ஞாபகப்படுத்தினியா? உன் வாழ்க்கையில் எடுத்து நடந்தையா? இல்ல. அல்லாஹ் சொல்றான், உன் வாழ்க்கையில நீ அதை எடுத்து நடக்க தவறிய காரணத்தால் இன்றைய தினம் உன்னை குருடனாக நான் ஆக்கியிருக்கிறேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, யார் அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்தில் வாழ்றானோ அவன் வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. நாளைய மஹ்ஷர்ல அல்லாஹ் நம்மளை நிப்பாட்டி வைக்கிற நேரத்தில் நம்மட ரிசல்ட் தரப்படும். இந்த உலகத்தை அல்லாஹ் சொன்னானே, கலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. 5 நிமிஷமே. வாழ்வையும் மௌத்தையும் படைச்சதே இருந்து நம்மட நிலைமையை சோதிப்பதற்காக, நம்மட வாழ்க்கையை நம்ம எப்படி அமைக்கிறேன்னு பார்க்கறதுக்காக. அன்றைய தினத்தில் மனிதர்கள் 2 பக்கமாக இருப்பாங்க. ஒரு சாரார் நல்ல சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். இது அல்லாஹ் சொல்றான், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி. நான் சொன்னேனே, அவன் கண்காணிக்கிறான், வானவர்கள் கண்காணிக்கிறாங்க, பதிவதற்கு வானவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாமே ஏடுகளாகி கழுத்தில் அவருடைய பதிவேடு இருக்குது. இது எல்லாமே மனிதனுக்கு அவனுக்கு முன்னால கொண்டு வரப்படும். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி. வலது கையால் எவன் ஏட்டை பெறுகிறானோ
எவனுக்கு வலது கையிலே வழங்கப்படுகிறதோ ஃபயகூலு ஹாஉம் இக்ரஊ கிதாபியா சொல்றான். அங்கப்பா என்ன ஏட்ட படிச்சு பாருங்க, மாஷா அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிட்டு நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். நான் இந்த உலகத்தில் வாழும்போது பல கஷ்டங்களை அடைந்தேன், பல பிரச்சனைகளை சந்தித்தேன், பல நோய்களுக்கு நான் நோய்வாய்ப்பட்டேன். எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்தாலும் கூட என் மறுமை வாழ்க்கை வெற்றியாக இருக்கிறேன். இன்னி வனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இப்படி ஒரு நாள் வரும் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன். ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவன் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையில் இருப்பான். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்திலே அவன் இருப்பான். குதூஃபுஹா தானியா, அவனுக்கு கனிகள் எல்லாம் பணித்து கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்றான், குதூஃபுஹா தானியா குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. உலகத்தில் வாழ்ந்த போது நீ அனுப்பிய நல்லதுக்காக நீ நல்லா சாப்பிடு, நல்லா குடி, வேண்டிய மாதிரி இந்த சொர்க்கத்தை அனுபவி என்று சொல்லப்படும். இது ஒரு சாரர். இரண்டாவது சாரர், வஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி, எவனுடைய இடது கையிலே பதிவேடு கொடுக்கப்படுமோ ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, அவன் சொல்லுவான் எனக்கு இந்த ஏடு கிடைக்காம இருந்திருக்கலாம். இப்படி ஒரு ஏடு எனக்கு தேவையா? புள்ள எல்லாத்துலேயும் ஃபெயில் பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் தேவையா? அந்த ரிசல்ட்ஸ் உனக்கு சொல்லுமா இல்லையா? ஒரு சந்தோஷமான எல்லாத்துலையும் எடுத்து நீ ஒன்று காட்டினா பரவாயில்லை, ஒன்றுமே இல்லாத இந்த பேப்பர் எதுக்கு தூக்கி போடாங்கட்டு சொல்றமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், இத யாருடைய இடது கையிலே பதிவேடு வழங்கப்படுமோ ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, இந்த ஏடு எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாமே. வலம் அத்ரி மா ஹிசாபியா, எனக்கு இந்த விசாரணையை பற்றி நான் தெரியாமல் இருந்து விட்டேனே. யா லைத்தஹா கானத்தில் காதியா, என்னுடைய முடிவு உலகத்தில் நான் முடிக்கப்பட்டிருக்க வேண்டாமா? நான் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்க வேண்டாமா? மா அக்னா அன்னி மாலியா, நான் உலகத்தில் சம்பாதித்த என் பொருளாதாரம் எனக்கு உதவி செய்யலையே. ஹலக அன்னி சுல்தானியா, நான் உலகத்தில் எனக்கு அதிகாரம் இருந்தது, அது பறிபோய் விட்டதே என்று கதறுகிறான். இங்கே இருந்தால் என்ன சொல்லுவோம், ஒருத்தன் கத்திட்டு இந்த ரோட்டில், யார் பெத்த புள்ளியோ பாவண்டாவாப்பா, அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாப்பா, என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் பாடுறாவாப்பா, ஊருக்கு போகிறதுக்கு ஏதாவது டிக்கெட்டை வாங்கி கொடுறா சொல்லுவோமா இல்லையா? நமக்கு இறக்கம் வருமா இல்லையா? அல்லாஹ் இறக்கமும் அப்படித்தான், கோபமும் அப்படித்தான். இறக்கமும் அந்த மாதிரி படுவான். உலகத்தில் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த உலகத்தில் மனுஷனுக்கு அல்லாஹ் எப்படி சான்ஸ் கொடுக்குறான்னு சொன்னா, அவன் நீ 150 கொலையை செஞ்சுட்டு கடைசி மூமெண்ட்ல யா அல்லாஹ் என்ன மன்னிச்சு, யா அல்லாஹ் நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் அநியாயம் பண்ணிட்டேன், நான் உனக்கு கடமையை நிறைவேற்றல, நீங்க அல்லாஹ்விடத்தில் நீங்க மீண்டா. அல்லாஹ் சொல்றான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என் அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நம்பிக்கை இழந்துடாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவன் கூப்பிடுறான். எந்த அளவுக்கு சொன்ன சகோதரர்களே, இன்னல்லாஹ லா யதூபு தௌபத மா லம் யுகர்கிர், தொண்டைக்கிட்ட கரகரன்னு சத்தம் கேட்குமே, சக்கராத்துடைய வேதனை சொல்லுமே, அது வரைக்கும் உங்களை தௌபாவுக்காக அழைக்கிறான். தௌபா செய்யறதுக்கா இந்த உலகத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டாக்கி பார்க்கிறான். அதுலயாவது திருந்தட்டும் எக்ஸிடென்ட் உண்டாக்குறான், பிரச்சனை உண்டாக்குறான், வாழ்க்கையில சோதனை உண்டாக்குறான். அல்லாஹ் சொல்றான், இது வந்ததுக்கு பிறகு கூட நீங்க திருந்தலையா வாப்பா. அல்லாஹ் தஆலா சொல்றான், நாளைய மஹ்ஷர்ல இதை கேட்பான், ஏப்பா ஏன் நரகத்துக்கு நீ போறான், உனக்கு தூதர்கள் வரலையா, எச்சரிக்கை செய்யலையா? அல்லாஹ் சொல்றான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், சிந்திப்பதற்காக வேண்டி உங்களுக்கு வாழ்நாளை கூடி தரலையா? அப்பயும் சிந்திக்கலையே. இவ்வளவு சந்தர்ப்பம், மௌத்து வரைக்கும் உனக்கு சந்தர்ப்பம் தந்தும் கூட நீ திருந்தலண்டா, அங்க இறக்கம் காட்ட மாட்டான். கதறா மனுஷன், எனக்கு என் பொருளாதார உதவி செய்யலை, என் சொத்துக்கள் உதவி செய்யலை, என்ன ஒன்றுமே உதவி செய்யலையா அல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுவான்? பாவம் என்ன போட்டு நரகத்திலிருந்து, அப்படியா? இல்ல, ஹுதூஹு, அவனை பிடியுங்கள், ஃபகுல்லூஹு, அவனை விலங்கிடுங்கள், சும்மல் ஜஹீம ஸல்லூஹு, நரகத்தில் கொண்டு போடு. உனக்கு எத்தனை சான்ஸ் தந்தேன். அல்லாஹ் சொல்றான், தூதர்கள் வந்தார்கள், அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு சோதனைகள் வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா? உங்களுக்கு பணியிடத்துக்கு இந்த வெள்ளம் போதாதா, இந்த சுனாமி போதாதா, உங்களுக்கு முன்னால எத்தனை மௌத்துகளை பார்க்குறீங்க போதாதா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஹுதூஹு ஃபகுல்லூஹு சும்மல் ஜஹீம ஸல்லூ சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்ஹுஹா 70 திரா, 70 முழம் கொண்ட சங்கிலியால் அவனை பிணைத்து விடுங்கள். அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாளைய மஹ்ஷருடைய நிலைமை நம்ம யாரும் எதுவுமே செய்ய முடியாது. நான் செய்யலன்னு சொல்லல. ஃபஉதியல் கிதாப், அவனுக்கு முன்னால் அவனுடைய பதிவேடு வைக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன், கெட்டவர்கள் அதை பார்க்கிறார்கள். முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, அதை பார்த்து அப்படியே அவர்கள் பயந்து போய் விடுகிறார்கள். வயகூலூன யா வைலனா யா வைலத்தனா, எங்களுக்கு நாசம் உண்டாகிவிட்டது. மாலிஹாதல் கிதாப்,
இந்த ஏட்டுக்கு என்ன நடந்திருக்கிறது? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. சின்னது பெருசு எல்லாத்தையுமே அல்லாஹ் எழுதிக்கிறானே. நான் சின்ன விஷயம் தானே செஞ்சேன், நான் என்ன வேணும்டா செஞ்சேன், சின்னொரு விஷயம் தானே, அனைத்தும் அங்கே எழுதப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்றான். வலா கப் இல்லா அஹ்ஸா வஜது மஅமிலு ஹாதிர். அவங்க செஞ்சதை முன்னால கண்டுகொள்வார்கள். வலா யுதுலிமு ரப்புக அஹதா. யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் பண்ண மாட்டான். நீ செய்யாத ஒன்று அங்கே எழுதப்பட்டிருக்காது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டுமல்ல, நம்முடைய உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும், நம்ம கை நமக்கு எதிராக சாட்சி சொல்லும், நமது கால் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம். வாய்க்கு அங்கே பேச்சுக்கு வேலை இருக்காது, வாய்களுக்கு நாங்கள் முத்திரை வச்சிருவோம். வத்துகல்லிமுனா ஐதீஹிம். உங்கள் கரங்கள் நம்மோடு பேச போகிறது. வதஷ்ஹது அர்ஜுலுஹும். உங்கள் கால்கள் நம்மோடு பேச போகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த மஹ்ஷர் மைதானம் எப்படி இருக்கும் சொன்னால், வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு முன்னால் பல பில்லியன் கணக்கான மக்கள் இருக்கிற அந்த இடத்துல சத்தங்கள் எல்லாம் ஓய்ந்துவிடும். ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா. கால் நடக்கிற அந்த சத்தம் மட்டும்தான் கேட்கும், மனுஷனுக்கு அங்க வாய் பேச முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதை நான் ஏன் சொன்னேன்டா, வெறுமனே நம்ம பயமுறுத்துறதுக்கு அல்ல, நமது வாழ்க்கையை சீர்படுத்தும். இவ்வளவு காலம் வாழ்ந்தோம், போச்சு போ, இதுக்கு பிறகு நம்மளோட வாழ்க்கை எப்படி அமைய போகுது, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான உறவு என்ன, மார்க்க ரீதியாக நம்மளோட தொடர்பு என்ன, அல் குர்ஆனும் நமக்கும் இடையில என்ன தொடர்பு. கண்ணியமான சகோதரர், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் அஃபலா யத்ததப்பருன குர்ஆன். குர்ஆனை எடுத்து நீங்க சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அந்த மனித சமுதாயத்துக்கு முன்னால அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்துகிற அந்த துர்ப்பாக்கியமான நிலைமையிலிருந்து நம்மளை தப்போணுமா இருந்தால், அந்த பயங்கரமான அந்த நரக வேதனையிலிருந்து நாம் காப்பாற்றிக் கொள்ளணுமாக இருந்தால், நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னென்றா, அல்லாஹ்வை பயந்து வல் தந்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத். நாளைய மௌத்துக்கு பிறகு நீங்க உங்களுக்காக என்னத்தை அனுப்பிடுங்க, அதை பாருங்க. நம்மட தொழுகை ஒழுங்காக இருக்குதா, நம்மட இபாதத்து ஒழுங்காக இருக்குதா, நம்மட அகீதா கொள்கை ஈமான் ஒழுங்காக இருக்குதா, நம்முடைய அஹ்லாக் பண்பாடுகள் நல்லா இருக்குதா, நாம் பிறரோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறோமா, பிறருடைய மானத்தை வாங்குறோமா, பிறருக்கு அநியாயம் பண்ணுறோமா, பிறருக்கு உதவி செய்கிறோமா, இதெல்லாம் முக்கியம். ஆக முக்கியமாக நாளைய மறுமையில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறினால் அதுதான் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி. இந்த உலகத்தில் வார வெற்றியெல்லாம் உங்களை சோதிக்கிற வெற்றி. பொருளாதாரம் கிடைக்கலாம், காசு பணம் கிடைக்கலாம், அல்லது பெரிய பதவி கிடைக்கலாம், அல்லது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கலாம். இதெல்லாம் உலகத்தில் உங்களை சோதிப்பதற்கு அல்லாஹ் தரக்கூடியதை தவிர இது வெற்றி அல்ல. அப்போ உண்மையான வெற்றி என்பது அந்த மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் சொல்லானே, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வஉத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ். எவன் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டானோ அவன்தான் வெற்றி பெற்றவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அத்தகைய வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்று உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் துஆ செய்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்வுக்கு பயந்து உண்மையான அடியார்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இடத்தில் நான் துஆ செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.